இந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, எத்தனாவது வருஷமா வர்றீங்க? இப்போ மேலே போகிறதுக்கு அந்த தடை விதிச்சிருக்கு, உங்களுக்கு அந்த கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் இந்த பாதுகாப்பு காரணங்களுக்காக இதை சொல்லியிருக்காங்க. ஆமாம் சார். நான் இது வந்து ஒரு 3rd இயராக 3வது வருஷமாக வரேன். ஸோ 2 வருஷமாக பார்த்துட்டேன். போன வருஷம் வந்து போக முடியல டியூ டு தட் லேண்ட்ஸ்லைட். ஸோ இந்த வருஷமும் பாதுகாப்பு காரணங்கள் கருதி வந்து தமிழ்நாடு அரசு இதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேலே போக முடியாதது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. என்ன மாதிரியே நிறைய பேர் வந்து போக முடியல வருத்தத்தில் இருக்காங்க. பட் இங்கே லோக்கல் பீப்புள்ஸ் மாலை போட்டுட்டு சாமிக்காக வேண்டி வந்துட்டு அவங்க வந்து நிறைய பேர் வந்து மேலே போய் பார்த்தா தான் வந்து அந்த ஃபாஸ்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் பெட்டராக சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுதான் வந்து மக்களிடம் வந்து. நன்றி. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? க்ரௌடெல்லாம் எப்படி இருக்குது? கடத்தூர்லேருந்து வந்திருக்கோம் சார். தருமபுரி மாவட்டத்தில் வந்திருக்கோம். மலை மேலே போகணுன்னு ஆர்வம் வந்திருந்தோம். தடை வச்சதுனால நம்ம வருத்தமாக தான் இருக்குது. நான் பெங்களூர்லேருந்து வரேங்க சார். என் பேர் குமரவேலு. ஜனங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. தீபத்தை பார்க்குறதுக்காக மக்கள் கூட்டம் ரொம்ப இருக்குது. ரொம்ப பாதுகாப்புலாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. போலீஸ் பாதுகாப்பு, மக்களோட இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வாட்டி மலை ஏற விடாதாலும் கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. மற்றபடி கிரிவலம் கண்டிப்பாக வந்தது. பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த மலையினுடைய உச்சியில் செல்வதற்கு பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் இந்த மலையினுடைய கிரிவல பாதையை முழுமையாக நின்று இந்த மலையே தரிசனம், மலை மீது இருக்கக்கூடிய அந்த தீபத்தையும் தரிசனம் செய்வதற்காக இந்த பக்தர்கள் வந்து இந்த பகுதியில் காத்திருக்காங்க. மலையின் உச்சியில் ஏற்றப்படக்கூடிய இந்த தீபமானது தொடர்ந்து ஒரு 11 நாட்களுக்கு எரிய இருக்கின்றது. ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு இந்த தீபம் தெரியும் என்பதால் அந்த மலையையும் மலையின் உச்சியில் ஏற்றக்கூடிய அந்த தீபத்தையுமே சிவபெருமானாக கருதி அதை தரிசனம் செய்வதற்காகத்தான் இந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவண்ணாமலையில் திரண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன.